Hi students. So இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 12ஆம் வகுப்புல வந்து மூணாவது பாடம் அதாவது அலகு 3ல வந்து கேட்கக்கூடிய மிக முக்கியமான வினாக்கள் அதாவது 2 மதிப்பெண் 3 மதிப்பெண் அதே மாதிரி 5 மதிப்பெண் இது வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் சோ இது வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் மிக முக்கிய வினாக்கள் அலகு 3 அலகு 3 உங்களுக்கு தெரியும் என்ன பாடம் காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவு சரியா சோ 2 3 5 மதிப்பெண் வினாக்கள் அத 2 மதிப்பெண் வினாக்கள்ல வந்து முக்கியமா நம்ம புக்ல வந்து நிறைய क्वेश्चंस இருக்கும் அத வந்து கலெக்ட் பண்ணி அத ரொம்ப முக்கியமா ஒரு 10 क्वेश्चंस வந்து என்ன பண்ணிருக்கோம் சூஸ் பண்ணிருக்கோம் அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படினா காந்த ஒதுக்கம் மற்றும் காந்த சரிவு என்றால் என்ன இரண்டாவது क्वेश्चन காந்த தூண்டல் என்றால் என்ன 3 காந்த இருமுனை திருப்புத்திறன் என்றால் என்ன அதன் அலகு எழுதுனா நல்லது அலகு தருக ரைட் திருப்பி காந்த புலம் அடுத்து நாலாவது காந்த புலம் வரையறு அதன் அலகு தருக 5 கூலும் எதிர்த்தகவு இருமடி விதியை கூறு 6 காந்த உட்புகுதிறன் என்றால் என்ன 7 பிளமின் இடக்கை விதியை கூறு 8 பயட் சாவர்ட் விதியை கூறு 9 புற காந்தப்புலத்தில் வைக்கப்படும் போது ஒரு பெரோ காந்த பொருளில் காணப்படும் பெருங்கூறுகளுக்கு என்ன நேரிடுகிறது 10வது क्वेश्चन மின்சுற்று ஒன்றில் அம்மீட்டர் இணைக்கப்படுவது தொடர் இணைப்பிலா அல்லது பக்க இணைப்பிலா ஏன் அப்படின்னு கேட்டிருக்கான் சோ இது வந்து நமக்கு இப்ப நியூ எடிஷன்ல ஆட் பண்ணிருக்கக்கூடிய क्वेश्चंस ஓகேவா திருப்பி 3 மார்க் क्वेश्चंस வந்து ரெண்டா பிரிச்சிருக்கோம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரொம்ப அதிகமா கேக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய क्वेश्चंस அதுல ஒரு 5 क्वेश्चंस சோ அதுல ஒன்னு காந்த ஊசி ஒன்றின் மீது செயல்படும் திருப்பு விசை லெட்டர் உங்களுக்கே தெரியும் டவ் அப்படினு சொல்லுவோம் திருப்பி 2 டயா பாரா ஃபெரோ காந்த பொருட்களின் பண்புகளை கூறுக இங்க பாக்ஸ் போட்டு எழுதினாலே போதும் டயா பாரா ஃபெரோ அப்படினு போட்டு கம்பேர் பண்ணி எழுதுங்க 3 ஆம்பியரின் சுற்று விதியை கொண்டு மின்னோட்ட பாயும் நேரான கடத்தியால் உருவாகும் காந்தப்புலம் சரியா திருப்பி 4வது क्वेश्चन மின்னோட்டம் பாயும் கடத்தியின் மீது செயல்படும் விசை 5 கேல்வனோமீட்டர் ஒன்றை அம்மீட்டராக மாற்றுவதை விவரி சரி சோ இந்த 5 क्वेश्चन ரொம்ப முக்கியமான 3 மார்க் क्वेश्चंस அதர்ஸ் இதுக்கு அடுத்தபடி வரக்கூடியதுல வந்து 2 क्वेश्चन கொடுத்திருக்கேன் ஒன்னு காந்தவியல் லோரன்ஸ் விசை குறிப்பு வரைக இரண்டாவது क्वेश्चन காந்த விசை கோடுகளின் பண்புகள் யாவை 5 மதிப்பெண் கேட்டகரியில வந்து பாத்தீங்க அப்படினா ரொம்ப முக்கியமா அதிகமா கேட்கக்கூடிய ஒரு 5 क्वेश्चन கொடுத்திருக்கேன் அதுக்கு அப்புறம் வந்து அதர்ஸ்ல வந்து ஒரு 4 क्वेश्चन சோ நல்லா படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் இதெல்லாம் படிச்சா நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் பாருங்க சட்ட காந்தம் ஒன்றின் அச்சுக்கோட்டில் காந்தப்புலம் அச்சுக்கோடு முதல் பாடத்திலே இருக்கு இந்த பாடத்திலே இருக்கு அச்சுக்கோடு அது மின் இருமுனை இது காந்த இருமுனை அதாவது சட்ட காந்தம் இரண்டாவது சட்ட காந்தம் ஒன்றின் நடுவரை கோட்டில் ஒரு புள்ளியில் காந்தப்புலம் 3 டான்ஜென்ட் விதியை கூறி விரிவாக விளக்குக 4 சைக்ளோட்ரான் இயங்கும் முறை 5 பயட் சாவர்ட் விதியை பயன்படுத்தி மின்னோட்டம் பாயும் முடிவிலா நீளம் கொண்ட நேர்கடத்தியால் காந்தப்புலம் அடுத்து இந்த 5 क्वेश्चन அப்புறம் அதர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் காந்த தயக்கம் விவரி இது ஒரு இன்சைட் क्वेश्चन உள்ள இருக்கு அதுக்கு ஒரு கிராஃப் கொடுத்திருப்போம் வரைபடம் அந்த வரைபடத்தை அந்த கிராஃபையும் வரையணும் சரியா 2 மின்னோட்டம் பாயும் 2 இணையான கடத்திகளுக்கு இடையே உருவாகும் விசை 3 இயங்கு சுருள் கேல்வனோமீட்டர் 4 மின்னோட்டம் பாயும் வட்டச் சுருளினால் ஒரு புள்ளியில் வீணன காந்தப்புலம் சோ இதுல இது முக்கியம் சரியா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் மத்தபடி இந்த கேட்டகரி இந்த ரெண்டு முக்கியம் சோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் படிக்கட்டும் ஓகேவா ஆல் தி பெஸ்ட் थैंक यू